போதுமாடி? உனக்கு இப்போ சந்தோஷமா? நான் தங்கச்சி தங்கச்சின்னு உன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தேன். எனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்க. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? அக்கா, ஏன்க்கா இந்த மாதிரிலாம் பேசுகிற? நான் அந்த மாதிரிலாம் நினச்சி எதுவுமே பண்ணலக்கா. சாரிக்கா. இப்படிலாம் என்கிட்ட பேசாதக்கா. நீ பண்ண வேலைக்கு இன்னும் எப்படிடி நான் பேசணும் உன்கிட்ட? பாரு, அத்தை எந்த மாதிரி திட்டிட்டு போகிறாங்க நீயும் பாரு. அவங்க மனசில் எவ்வளோ வேதனை எவ்வளோ கஷ்டமும் இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு உன்னை திட்டிட்டு போவாங்க. உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அனு, எனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானத்தை மட்டும் தேடி கொடுக்காதன்னு உன்கிட்ட எத்தனை முறை கேட்டிருக்கேன். அன்னைக்கு வந்து அத்தை உன்னை திட்டி என்கிட்ட சொல்கிறப்ப கூட நான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னேன்? இதுக்கு மேலே நீ அர்ஜுன் கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொன்னனா இல்லையா? அதையும் மீறி நீ பேசியிருக்க, அவனை விரும்பியிருக்க. உனக்கு அப்பனா எவ்வளோ தைரியம்டி? அக்கா, போதும், அழுகிறத நிறுத்து. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறியா நீ என்கிட்ட? அக்கா, நான் ஒன்றும் நடிக்கலக்கா. ஏன்க்கா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற? உனக்கு என்ன ஒரு ஏத்தம் இருந்திருந்தா நீ இந்த மாதிரிலாம் அவனை விரும்பியிருப்படி. நான் அன்றைக்கி உன்கிட்ட அத்தனை முறை படித்து சொல்லியும் உனக்கு அவன்தான் வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டல. நான் உனக்கு தேவையே இல்லை, அப்படி தானே? நான் சொன்ன வார்த்தைக்கு ஒரு துளியாச்சும் மரியாதையை கொடுத்தியா? இல்லைல்ல. இனிமேல் நீ எனக்கு தங்கச்சியே இல்லடி. இன்னொரு முறை என்னை வந்து நீ அக்கான்னு கூப்பிட்ட அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அக்கா, போதும், இதுவே கடைசியாக இருக்கட்டும். இன்னொரு முறை நீ என்னை அக்கான்னு கூப்பிடவே கூடாது. எனக்கு கூட பிறந்த தங்கச்சியே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் உனக்கு அக்காவும் இல்லை, நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதடி. வசந்தி, ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? பாவம்மா அனு, நீயே இப்படி பேசுனீன்னா அவள் என்ன பண்ணுவா சொல்லு? அக்கா, நீங்கள் பார்த்துட்டு தானேக்கா இருந்தீங்க அத்தை எப்படியெல்லாம் திட்டினாங்கன்னு. ஏன்க்கா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணா? எனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டா பாருங்கக்கா. என்னால் இவளை ஏற்றுக்கவே முடியாதுக்கா. அவளுக்கு அக்கா முக்கியம் இல்லைன்னு தானேக்கா நினச்சிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அழாதம்மா வசந்தி, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும். இப்படியா தங்கச்சி மேலே இவ்வளோ கோவப்படாதம்மா. பாவம், அவள் சின்ன பொண்ணு. அவள் ஏதோ மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டா. அதுக்காக எதுக்கு அவள் மேலே இவ்வளோ கோவப்படுற? நீ இல்லைன்னா அவளுக்கு யார் இருக்காங்க சொல்லு? நீ தான் அவளுக்கு அக்கா, அம்மா, அப்பா எல்லாமே. நீயே இந்த மாதிரி பேசினா அவள் எவ்வளோ வருத்தப்படுவா. கொஞ்சம் கோவத்தை விடு வசந்தி. அது என்னால் முடியவே முடியாதுக்கா. இனிமே அவ யாரோ நான் யாரோ. அக்கா, வசந்தி. அனு, நீ எதுக்கும் வருத்தப்படாதுமா. உன் அக்காவோட கோவத்தை பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் சரியாயிடுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பாக இந்த மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா. கண்டிப்பாக உனக்கும் அர்ஜுனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். மாமா உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். நீ நம்ம பொண்ணுடா, அழக்கூடாது. எதுக்கும் வருத்தப்படாத. அர்ஜுன், நீயும் கவலைப்படாதப்பா. நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, நீங்கள் என்னென்னா சொல்கிறீங்க? ஆமாம் செந்தில், எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான். சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க, டெய்லி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஆசை வர்றது சகஜம் தானேப்பா. இதில் இவங்க மேலே தப்பு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆசைப்பட்டுட்டாங்க, ஆசைப்பட்டவங்கள பிரிக்கக்கூடாது. நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. சரிதான் மாமா. ஆனால் அத்தை என்ன சொல்லுவாங்க மாமா? அவங்க பயங்கர கோபமாக இருக்காங்களே, அவங்கள எப்படி மாமா சமாளிக்கிறது? இல்லை லக்ஷ்மி, பார்க்கலாம். கண்டிப்பாக அம்மா மனசை மாற்றி தான் ஆகணும். அப்படி அவங்க மனசு மாறலனாலும் நாமெல்லாம் சேர்ந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பாவம், இவங்க என்ன பண்ணாங்க சொல்லு? விரும்பினது இவங்க தப்பு இல்லைல்ல. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமா? அண்ணா. அர்ஜுன், நீ எதுக்குமே வருத்தப்படாதப்பா. கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு புரியுது அர்ஜுன். நீங்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை அர்ஜுன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் நிஜமாவே எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு அவ்வளோ பயப்பட்டேன் தெரியுமா? இப்போ பாருங்க, அம்மா என்னன்னா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களேண்ணா. மாமா கிட்ட எப்படின்னா சொல்றது? எனக்கு மாமா மூஞ்சிக்கு நேராக என்னால் அவங்க விருப்பத்துக்கு மாறா சொல்ல முடியாதேண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அர்ஜுன், உண்மையாகவே நானும் உங்கள் அண்ணியும் ஆசைப்பட்டோம்ப்பா, உனக்கும் அணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஆனால் நடுவில் அம்மா வந்து சோனியை தான்
கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன அப்புறம் உங்கள் மனசுலலாம் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் விட்டுட்டோம். எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான்ப்பா. அணுக்குட்டியே நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்ல. எனக்கு சந்தோஷம்தான். நாம் முடிஞ்ச வரையும் அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுவோம் அர்ஜுன். மாமா, அப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா மாமா? அனு, இல்லடா, நீ அழுகாத. அழுகிறத நிறுத்து அனு. பாரு, உண்மையாகவே அனு நீ எங்களை எப்படி நினைக்கிறேன்னு தெரியலடா. ஆனால் நான் உண்மையாகவே என் பொண்ணாக தான் அனு நினைக்கிறேன் உன்னை. நீ ஆசைப்படுறத நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேனா? நான் கண்டிப்பாக உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதானே அனு? மாமா, உண்மையாகவே நான் கொடுத்து வச்சவ மாமா. எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைவே நீங்கள் எப்போவும் எனக்கு காமிச்சதில்ல. எனக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கீங்க மாமா. என்னை படிக்க வச்சிங்க, என்னை வேலைக்கு அனுப்புனீங்க, எல்லாமே எனக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. இருந்தாலும் நான் வாய் நிறைய உங்களை மாமான்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி இருந்திருக்கீங்க, எல்லாமே எனக்கு செஞ்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்களாவது என்னை ஒத்துக்கிட்டீங்களே, எங்களை ஏற்றுக்கிட்டீங்களே, எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. தேங்க்யூ ஸோ மச். அனு, அழாதடா. சரி வா, புள்ள பாவம் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அழுது அழுது மூஞ்செல்லாம் பாரு வீங்கி போயிருக்கு. நீ வா, கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்லாம் வா. அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. வசந்த் என் கைக்கிட்ட பேச மாட்டாளா? அனு, அவ உன்கிட்ட பேசாம என்ன பண்ண போறா சொல்லு? அவ கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அவ கண்டிப்பா பேசுவா. ஆனா அவ மனசு மாறுற வரையும் நீ வெயிட் பண்ணணும், அவ்வளோதான் அனு. நீ வா, கொஞ்சமாச்சும் சாப்பிடுவ, உள்ள வா. சொன்னா கேட்க மாட்டியா? வா. அக்கா, எனக்கு பசி இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேண்டாங்க்கா, எனக்கு பசிக்கலக்கா. அனு, சொன்னா கேளு, வா. அர்ஜுன், நீ எதுக்கும் வருத்தப்படாதப்பா. சரியா? நீயும் போய் சாப்பிடுப்பா போ. அண்ணா, உண்மையாகவே உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையாண்ணா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையே சொல்லிடுங்கண்ணா. அர்ஜுன், உண்மையாகவே எனக்கு கோவம் இல்லைப்பா. ஏன்னா கண்டிப்பாக நீ சோனியை அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா அர்ஜுன். சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத அர்ஜுன், நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம். நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஆமாம் அர்ஜுன், அண்ணாவும் சொல்கிறாரு, நானும் கூட தான் அர்ஜுன் இருப்பேன். சரியா? நீயும் போய் சாப்பிடு அர்ஜுன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. போப்பா, போய் சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. செந்தில், சரி வாப்பா, நாம் கிளம்புவோம். இந்த பிரச்சனையை நாம் சாயந்தரம் பேசிக்கலாம். நாம் போய் பொழப்ப பார்ப்போம் வா. ஆ, சரிங்கண்ணா. ஏன் மாம், ஏன் அத்தானுக்கு என்ன பிடிக்கல? சோனி, என் தங்கம், சோனி. அத்தை. ஏம்மா என் தங்கம் இப்படி அழுந்துக்கிட்டே இருக்க? நான் இருக்கேன்லம்மா, நான் உன் அத்தை சொல்கிறேன். நான் அத்தை சொன்னால் நடக்கும்ல, நீ கவலைப்படாதம்மா. அத்தானை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. சரியா? நீ எதுக்கும் வருத்தப்படாத சோனி. வாமா, போய் சாப்பிட்லாம். பாவம் பிள்ளை காலையிலேருந்து கொஞ்சம் கூட சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க. வாமா. அத்தை, எனக்கு வேண்டாம் அத்தை, எனக்கு பசிக்கல அத்தை. நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சோனி, இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா உன்னை பார்க்க வச்சு நான் மட்டும் எப்படிடா சாப்பிட முடியும்? நான் தான் சொல்கிறேன்லடா, அத்தை பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? எந்திரிச்சு வாடா. அத்தை, உங்கள் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை அத்தை. ஆனால் அத்தானுக்கு என்ன பிடிக்கல அத்தை. அத்தா மனசில் நான் இல்லை அத்தை. அப்புறம் எப்படி அத்தை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்கே பாரு சோனி, அவன் மனசில் நீ இல்லைன்னா என்ன? கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ அவன் மனசில் நீ வந்துட போகிற. அவ்வளோதானம்மா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, நீ எதுக்கும் வருத்தப்படாத தங்கம். இல்லை அத்தை, ரொம்ப தப்பு அத்தை. அத்தா மனசில் அணுக்கா தான் இருக்காங்க. நான் எப்படி அத்தை அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது ரொம்ப தப்பு. அத்தா ஆசைப்படுற பொண்ணை தான் அத்தை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு கஷ்டமாக தான் அத்தை இருக்குது. இருந்தாலும் அத்தா மனசில் நான் இல்லைல்ல அத்தை. அப்புறம் எப்படி அத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு அத்தானை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அத்தை. அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுவே எனக்கு போதும் அத்தை.
சோனி, நீ கவலைப்படாதம்மா. நீ எதுக்குமே வருத்தப்படக்கூடாது. அர்ஜுனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆகும். இந்த அத்தை உங்கள் 2 பேரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் உன்னை மட்டும்தான்டா என் வீட்டு மருமகளாக ஏற்றுப்பேன். வேறு யாரும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீ வருத்தப்படாமல் தூங்கு. அத்தை போய் உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வரேன், இங்கே சாப்பிட்லாம். பாவம், என் மருமக என்ன அழுதுகிட்டே இருக்கா. அத்தா மேலே உயிராக இருக்கா. அந்த பையன் இவளை மனசையே புரிஞ்சிக்க மாட்டேன்றானே. இல்லை, அத்தை சொல்கிறது தப்பு. அத்தா அனு அக்காவை தான் லவ் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகணும். நான் அத்தானை கண்டிப்பாக மறந்துடுவேன். அத்தா, உங்களை நான் மறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் உங்கள் மனசில் யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் அத்தா நீங்கள் சேர்ந்து வாழணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் அத்தா எனக்கு வேணும். நான் அப்பா கிட்ட சொல்லி நான் பேசுகிறேன் அத்தா. உங்களுக்கும் அனு அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நானே ஹெல்ப் பண்ணுறேன் அத்தா. நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் அத்தா. எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் அத்தா. நான் உங்களை என்ன அந்தளவு விரும்புகிறேன் அத்தா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் அத்தா எனக்கு வேணும்.